வணக்கம். நீங்க இப்போ ஒரு மீட்டிங்குக்காக அவசரமா கிளம்பிட்டு இருக்கலாம், இல்ல சும்மா ஆர்வமா எதையாவது புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இதை கேட்க வந்திருக்கலாம். ம் உங்க எல்லாரையும் இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவான, ஆனா கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். யாழ்ப்பாணத்தோட போர் பிற்பட்ட யதார்த்தம், அதாவது போஸ்ட் வார் ரியாலிட்டி பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேட போறோம். கரெக்ட். இதுக்காக நாம சும்மா மேலோட்டமா பேசல. ஷேடோஸ் ஆஃப் த நார்த் கட்டுரைகள், நிறைய கள அறிக்கைகள், அப்புறம் jaffnazone.comல வந்த டேட்டா, முக்கியமா உள்ளூர் மக்களோட நேரடி வாக்குமூலங்கள், இதெல்லாத்தையும் சோர்ஸா வச்சு தான் பேச போறோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வடக்கு இலங்கையில போர் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சுன்னு நியூஸ்ல பாக்குறோம். ஆனா மக்களோட அன்றாட வாழ்க்கையில அந்த தீர்க்கப்படாத வலிகள் இன்னும் எப்படி ஒரு நிழல் மாதிரி தொடருது அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு மிஷன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வெளியில இருந்து பாக்குற பார்வைக்கும் அங்க வாழ்ற மக்களோட யதார்த்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. சோ இத புரிஞ்சுக்க நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கோங்க. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, அதாவது அங்க இருக்கிற டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதோட ஒரு நீண்ட காரிடோர்ல நீங்க நிக்கிறீங்க. ஓகே. திடீர்னு அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர்ல சின்ன ஷார்ட் சர்க்கியூட், லேசா கரும்புக பரவ ஆரம்பிக்குது. இப்போ உலகத்துல வேற எந்த ஊரா இருந்தாலும் இது ஒரு சாதாரண மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லையா? ஆமா, ஃபயர் சர்வீஸ் வருவாங்க, சரி பண்ணுவாங்க, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. ஆனா யாழ்ப்பாணத்துல அப்படி நடக்கல. அந்த ஒரு சின்ன தீப்பொறி பல வருஷமா உறைஞ்சு போயிருந்த ஒரு பெரிய பதற்றத்தை ஒரு நொடியில திரும்ப கொண்டு வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க ஒரு பனிப்போர் காலத்து அச்சம் வந்துருச்சு. அது எப்படி? ஆக்சுவலா அந்த மெடிக்கல் இன்சிடென்ட் ஒரு மிகச்சிறந்த தொடக்க புள்ளி. ஒரு சமூகத்தோட உண்மையான மனநிலைய அவங்க இந்த மாதிரி பேனிக் ஆகிற சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு வச்சு தான் அளவிட முடியும். உண்மைதான். அந்த விபத்து நடந்தப்போ அங்க வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் சொன்ன ஒரு கோட் நம்ம சோர்ஸ்ல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி பிரஷர்ல தான் இருந்துச்சு, இந்த ஃபயர் எல்லாரையும் எமோஷனலா ஷேக் பண்ணிருச்சுன்னு சொல்றாரு. ஓ, எமோஷனலா ஷேக் பண்ணிருச்சா? ஆமா, இது வெறும் பில்டிங் இடிஞ்சிடுங்கிற பயம் கிடையாது. அந்த மொத்த சமூகமுமே இன்னும் ஒருவித சர்வைவல் மோட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இது. இல்ல, ஒரு நிமிஷம், நான் இதை கொஞ்சம் சவால் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. போருக்கு அப்புறம் அரசாங்கம் பல மில்லியன் டாலர்களை வடபகுதியோட உள்கட்டமைப்புக்காக, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணிருக்காங்கன்னு நியூஸ்ல பாக்குறோமே. புது பாலங்கள், ரோடு, பில்டிங்ஸ்னு நிறைய வந்திருக்கே. ஆமா, வந்திருக்கு. அப்புறம் எப்படி இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த ஒரு ஏரியால ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் மொத்த சிஸ்டமோட பலவீனத்தையும் காட்ட முடியும்? ஒரு ஊர்ல பொருளாதாரம் மேம்பட்டா மக்களோட மனநிலையும் சேர்ந்த மேம்படணும்ல. இது எனக்கு ஒரு மாதிரி முரண்பாடா படுது. அதாவது இங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு கணக்கு போடுறோம். இதை ஒரு அனாலஜி வச்சு நான் விளக்குறேன். ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டோட அஸ்திவாரத்துல ஒரு பெரிய விரிசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ஓனர் அஸ்திவாரத்தை சரி பண்றதுக்கு பதிலா சுவத்துக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கிறாரு, புது ஜன்னல் எல்லாம் போடுறாரு. வெளியிருந்து பார்க்க வீடு பிரமாதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா. ஆனா உள்ள வாழறவங்களுக்கு தெரியும் எப்ப வேணாலும் அது இடிஞ்சு விழலான்னு. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஒரு சின்ன அதிர்வு தான், ஆனா அந்த அதிர்வு புது பெயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய விரிசல மக்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்திருச்சு. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். வெளியில பில்டிங் கட்டி இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா அவங்க இன்னும் சேஃபா ஃபீல் பண்ணல. எக்ஸாக்ட்லி, அவங்க மைண்ட்ல இன்னும் அந்த பாதுகாப்பு உணர்வு வரல. அது சரி. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தீ விபத்துக்கு அப்புறம் அந்த கேம்பஸ்ல ராணுவ பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி அதிகமாச்சு. ஃபயர் சர்வீஸ் வர்றத மக்கள் ஏத்துக்கலாம், ஆனா யூனிஃபார்ம் போட்ட ராணுவம் வந்த உடனே மக்களோட ரியாக்ஷன் ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கு. அதுதான் அந்த முரண்பாடே. இங்க பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆளுக்காளு எப்படி அர்த்தம் மாறுதுன்னு நம்ம கவனிக்கணும். எப்படி மாறுது? இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா யூனிஃபார்ம் போட்ட போலீஸையோ ஆர்மியையோ அனுப்புவது ஒரு நார்மலான நிர்வாக நடவடிக்கை, அது செக்யூரிட்டி. கரெக்ட், அதுதான் புரோட்டோகால். ஆனா பல வருஷமா ஆயுத போராட்டத்தையும் ராணுவ கட்டுப்பாட்டையும் பார்த்த அந்த மக்களுக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிறது பாதுகாப்போட குறியீடு கிடையாது, அது அதிகாரத்தோட கடந்த கால போரோட ஒரு குறியீடு. ஓ, அப்போ யூனிஃபார்ம பார்த்தாலே அந்த ட்ராமா ட்ரிகர் ஆகுதா? ஆமா, நம்ம சோர்ஸ்ல ஒரு சமூக செயற்பாட்டாளர் சொன்ன வார்த்தைகளை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நார்த்ல யூனிஃபார்ம் வந்தாலே மக்கள் இன்னும் டிஃபரெண்டா தான் ரியாக்ட் பண்றாங்கன்னு அவர் சொல்லிருக்காரு. சோ அரசாங்கத்தோட பார்வையில எது பாதுகாப்போ அதுவே மக்களோட பார்வையில ஒரு போர் நினைவா, ஒரு அச்சுமூட்டும் ட்ரிகரா மாறுது இல்லையா? சரியா சொன்னீங்க. சிவில் சொசைட்டில அந்த யூனிஃபார்ம் நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் போர் இன்னும் முழுசா முடியல அப்படிங்கிற உணர்வு தான் அந்த மக்கள்கிட்ட எப்பவுமே மேலோங்கி இருக்கும்.
இது வெறுமனே பிரசன்ட் டென்ஸ் பிரச்சனை கிடையாது. இது இன்னும் முழுமையா தோண்டி எடுக்கப்படாத கடந்த காலத்தோட வலி. எக்ஸாக்ட்லி. இந்த கடந்த காலத்தை பத்தி பேசும்போது நம்ம சோர்ஸ்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் செம்மணி புதைகுழி அகழ்வாராய்ச்சி, அதாவது அந்த எக்ஸ்கவேஷன் சைட். ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். மழைநீர் தேங்கின ரொம்ப சகதியான ஒரு நிலத்துல ரொம்ப மெதுவா அந்த தோன்ற பணிகள் நடந்துட்டு இருக்கு. இத கேக்குற உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரலாம், போர் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, இன்னும் ஏன் பழைய புதைகுழிகளை தோண்டிட்டு இருக்காங்க, நடந்ததை மறந்துட்டு மூவ் ஆன் ஆக வேண்டித்தானேன்னு. சாதாரணமா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தோன்றுவது இயற்கைதான். ஆனா அந்த மக்களோட பிடிவாதம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அவங்க ஏன் இவ்ளோ உறுதியா இருக்காங்க? என்ன கிடைச்சிரும் அவங்களுக்கு? இங்கதான் நாம மனித உளவியலோட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். ஆம்பிகுவஸ் லாஸ், அதாவது நிச்சயமற்ற இழப்புன்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. ஆம்பிகுவஸ் லாஸ், அதாவது சரியா தெரியாத ஒரு இழப்பு. ஆமா, ஒரு நபர் இருந்துட்டாருன்னு உறுதியா தெரிஞ்சா அந்த துக்கத்தை ஏத்துக்கிட்டு மனித மனம் மெதுவா அதிலிருந்து வெளியே வந்துரும். ஆனா காணாமலாக்கப்பட்ட தங்களோட உறவுகள் உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களான்னே தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு பாருங்க. ஓ மை காட், அது ரொம்ப கொடுமையான ஒரு ஃபீலிங். அது மரணத்தை விட கொடியது. அது ஒரு முடிவே இல்லாத மன உளைச்சல். அதனாலதான் அந்த உறவினர் ஒருத்தரோட வாக்கு மூலம் அவ்வளோ வலிய தாங்கிக்குது. அவர் சொல்றாரு, எங்களுக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம், உண்மை மட்டும் வேணும் அப்படின்னு. உண்மை மட்டும் வேணும் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. இது ஒரு சாதாரண கோரிக்கை மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி பெரியது. அவங்களுக்கு காம்பன்சேஷனோ கவர்மெண்ட் வேலையோ தேவையில்லை. ஆமா, அவங்களுக்கு அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். என் மகனுக்கு என்ன ஆச்சு, என் கணவருக்கு என்ன ஆச்சு, இந்த ஒற்றை கேள்விக்கான விடை மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இந்த உண்மைக்கான தேடல் கடந்த காலத்தோடு மட்டும் நின்னுடலையே. அல்லைப்பிட்டியில சமீபத்துல நடந்த ஒரு போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல ஒரு இளைஞன் கொல்லப்பட்டான். அந்த சம்பவத்திலயும் மக்கள் இதே கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. சூப்பர், நீங்க சரியா அந்த புள்ளிய கனெக்ட் பண்ணீங்க. செம்மணியில புதைக்கப்பட்ட கடந்த காலத்துக்கும் அல்லைப்பிட்டியில நடந்த நிகழ்காலத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு? அல்லைப்பிட்டி சம்பவத்துல அந்த தாயோட கண்ணீர் வாக்குமூலத்தை பாருங்க. என் மகன் திரும்ப வரமாட்டான், ஆனா உண்மை வெளியே வரணும்னு அவங்க சொல்றாங்க. இது எதை காட்டுது? அவங்களுக்கு சிஸ்டம் மேல நம்பிக்கையே இல்லைன்னு காட்டுது. எக்ஸாக்ட்லி. சட்டத்தின் மீதும் அரசாங்க நிறுவனங்கள் மீதும் அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படையான ட்ரஸ்ட் கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு நியாயம் கிடைக்குங்கிற எண்ணம் அந்த சமூகத்துல எப்போவோ அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சாதாரண குற்றவியல் சம்பவம் கூட அங்க ஒரு பெரிய வரலாற்று காயத்தோட தொடர்ச்சியா தான் பார்க்கப்படுது. ஆமா, அதனாலதான் மக்கள் எந்த ஒரு விசாரணையும் ரொம்ப சந்தேகத்தோடயே பாக்குறாங்க. ஒரு சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லாம போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, இந்த அடிப்படை நம்பிக்கை இன்மைதான் எல்லாத்துக்கும் காரணம்னா அது வெறுமனே கடந்த கால நினைவுகளோட முடியல. இன்னைக்கு அவங்க வாழ்ற நிலம், அவங்களோட வாழ்வாதாரம்னு எல்லாத்துலயும் இது தொடருது. ஆமா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மயிலிட்டி கடலோர பகுதி. கரெக்ட். மயிலிட்டில வயசான பெண்கள் வீதியோரமா பதாகைகளை ஏந்திட்டு போராடுற அந்த புகைப்படம் நம்ம டேட்டாவில இருக்கு. அரசாங்கம் இத வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்பியூட்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. பேப்பர்ல இருக்கிற ஒரு சிக்கல்னு சொல்றாங்க. ஆமா, நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்ல இருக்கிற சிக்கல்னு. ஆனா அந்த பெண்கள் அதை அப்படி பார்க்கலையே. அவங்க உணர்வுபூர்வமா இத ஒரு அடையாள சிக்கலா பாக்குறாங்க. அதாவது அரசாங்கம் எப்பவுமே நிலத்தை ஒரு சொத்தாவோ இல்ல ஒரு செக்யூரிட்டி ஜோனாவோ தான் பார்க்கும். ஆனா அந்த இடப்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிலம் அப்படிங்கிறது வெறும் செங்கலும் மண்ணும் கிடையாது. அது அவங்களோட ஐடென்டிட்டி. ஆமா, அவங்களோட வேர். அந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒருத்தரோட வார்த்தையை நான் இங்க கோட் பண்ண விரும்புறேன். எங்கள் வீட்டுக்கு திரும்ப பர்மிஷன் கேட்க வேண்டிய நிலம் வந்திருக்குன்னு அவங்க ரொம்ப வலியோட சொல்றாங்க. ஓ, நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே இன்னொருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதுவும் ராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அந்த நிர்பந்தம் இருக்கே, அது ஒரு மனுஷனோட சுயமரியாதையை நேரடியா தாக்குற விஷயம். இத கேக்குற நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க உங்க வீட்டுக்குள்ள நுழைய வாசல்ல ஒரு அனுமதி கடிதத்தோட காத்திருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. போர் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயும் சொந்த நிலத்திலேயே ஒரு டெம்பரவரியா வாழ்ற மாதிரி, ஒரு அகதிகள் மாதிரி ஃபீல் பண்றது அங்க இருக்கிற ரியாலிட்டி. இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெறும் நிலத்தோட முடிஞ்சிடல. அவங்க பிழைப்பு தேடி கடலுக்கு போகும்போது அங்க கடல் எல்லை பிரச்சனைங்கிற பேர்ல இன்னொரு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சனை. ஆமா, இது பல வருஷமா தொடருது. இத நம்ம நியூஸ்ல பாக்கும்போதெல்லாம் இது 2 நாடுகளுக்கிடையிலான ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூ அப்படின்னு தான் விவாதிக்கிறாங்க. ஆனா கள நிலவரம் அப்படி இல்லையா? கண்டிப்பா இல்ல. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மேப்பை வச்சுக்கிட்டு கடல் எல்லை எங்க முடியுதுன்னு சட்ட ரீதியா பேசுவாங்க.
ஆனா நடுக்கடல்ல நள்ளிரவுல மீன் பிடிக்கிற அந்த 2 நாட்டு ஏழை மீனவர்களுக்கும் அந்த எல்லைகள் தெரியாது. அவங்களுக்கு தேவை மீன், அவ்வளவுதான். இது முழுக்க முழுக்க 2 தரப்பு அடித்தட்டு மக்களோட பிழைப்புக்கான போராட்டம். ஒரு உள்ளூர் மீனவரோட உறவினர் இத ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? சி பவுண்டரி மேப்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருக்கும், கடலுக்கு போறவங்களுக்கு பசிதான் தெரியும்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு. வாவ், கடலுக்கு போறவங்களுக்கு பசிதான் தெரியும். இதுல எந்த ஒரு அரசியல் பூச்சும் கிடையாது. இதை விட தெளிவா ஒருத்தரால சொல்ல முடியாது. ஆமா, பசிக்கு எல்லை தெரியாது. இப்போ நாம எந்த பக்கமும் சாயாம நியூட்ரலா 2 தரப்பு நியாயங்களையும் பார்த்தோம்னா ஒரு உண்மை புரியும். தமிழ்நாட்டு மீனவரா இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்து மீனவரா இருந்தாலும் சரி, 2 பேருமே கடலை மட்டுமே நம்பி வாழ்றவங்க. ஆமா, 2 பேருக்கும் அதுதான் வாழ்வாதாரம். ஒரு பக்கம் அதிநவீன படகுகளால நம்ம உள்ளூர் கடல் வளம் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு நியாயமான கோவம் இலங்கை மீனவர்கள் கிட்ட இருக்கு. கண்டிப்பா அது அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குது. இன்னொரு பக்கம் ஏதோ பிழைப்புக்காக வந்து தெரியாம எல்லைய தாண்டிட்டோமேங்கிற தமிழ்நாட்டு மீனவர்களோட தவிப்பு இருக்கு. ஆனா இதுல எப்பவுமே பலிகட ஆக்கப்படுவது என்னவோ இந்த சாதாரண மீனவர்கள் தான். அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகமே. அரசாங்கங்களோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தாலும் இந்த மக்களோட அன்றாட வாழ்வாதாரம் எப்பவுமே ஒரு கத்திமுனையில தான் இருக்கு. ஆமா, வாழும் நிலத்திலயும் அனுமதி வேணும், பிழைக்கிற கடல்லையும் எல்லை பிரச்சனை. இப்படியே தங்களோட இருப்பே எங்குமே பாதுகாப்பா இல்லைங்கிற உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா அந்த சமுதாயத்தோட அடுத்த தலைமுறை என்ன செய்யும்? அவங்க என்ன செய்வாங்க? அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு தான் நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாரும் அந்த எக்ஸிட் கதவை தான் தேடுறாங்க. அதத்தான் இன்றைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம டேட்டா காட்டுது. ஆமா, நம்ம சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இப்பெல்லாம் நிறைய சர்வதேச கல்விக்கான செமினார்ஸ் நடக்குது. எங்க பார்த்தாலும் கனடா, யூகே, ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசா மூலமா போறதுக்கான விளம்பரங்கள் தான் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி. கேளுங்க. போர் முடிஞ்சு அமைதி திரும்பிடுச்சு, நிறைய புது பிசினஸ் வருதுன்னு கவர்மெண்ட் சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது உள்ளூர் பொருளாதாரத்துல ஏன் இளைஞர்கள் தங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பார்க்க தயங்குறாங்க? ஏன் மொத்தமா நாட்டை விட்டே வெளியே போகணும்னு துடிக்கிறாங்க? இது ஒரு கிளாசிக் பிரெயின் ட்ரெயின். இதுக்கான பதில அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட வார்த்தையிலே நாம பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, எல்லாரும் வெளியே போக பிளான் பண்றாங்க, இங்க ஃபியூச்சர் அன்சர்டன் மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஃபியூச்சர் அன்சர்டனா இருக்கு. ஆமா, ஒரு நாட்டோட இளைஞர்கள் தங்களோட சொந்த மண்ணின் மேல நம்பிக்கையை இழக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பில்டிங் கட்டியிருக்கலாம், கடை திறந்திருக்கலாம், ஆனா அவங்களோட பர்சனல் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, நிரந்தரமான பாதுகாப்பு, இதுல எல்லாம் சிஸ்டம் தங்களுக்கு நியாயம் பண்ணுங்கிற நம்பிக்கைய அந்த இளைய தலைமுறை முழுசா இழந்துட்டாங்க. சோ இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாதார தேடல் மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல. இது அந்த சிஸ்டம் மேல அவங்க வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். ஆமா, இந்த நம்பிக்கையின்மையும் விரக்தியும் தான் தீவிரமான அரசியல் கருத்துக்களா வெடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற ஒரு உணர்வு வரும்போது மொழி அப்புறம் அடையாளத்தை மக்கள் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்குவாங்க. பார்லிமெண்ட்ல எம்பி அர்ச்சனா ராமநாதன் யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டோட இணைக்கணும்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசினார் இல்லையா? ஆமா. அத நான் அப்படிதான் பாக்குறேன். ஆமா, அது ரொம்ப சென்சேஷனலான ஒரு விஷயம். அவர் பேசுனது சரியா தவறா இல்ல அது பிராக்டிக்கலா சாத்தியமா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா அத்தனை பேர் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட்ல அவர் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்? அதுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் நமக்கு என்ன உணர்த்துது? இப்ப அந்த நிகழ்வை நாம ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரோட கோணத்துல இருந்து பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வடக்கு அரசியல்ல லாங்குவேஜ், மெமரி, ஐடென்டிட்டி இது எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி ராவா தான் இருக்குன்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரீம்லி ரா, அதாவது அந்த காயங்கள் இன்னும் ஆறவே இல்ல. எக்ஸாக்ட்லி. மக்களோட எமோஷன்ஸ் எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்காம ரொம்ப ராவா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எமோஷனலான எந்த ஒரு பிராக்டிக்கல் பாசிபிலிட்டியும் இல்லாத அரசியல் முழக்கங்கள் டக்குன்னு மக்களோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது. ஆனா அரசாங்கம் இதையெல்லாம் ஒரு ஆபத்தான பிரிவினைவாத பேச்சாதானே பாக்கும். ஆமா, கவர்மெண்ட் அதை டேஞ்சரஸா தான் பார்க்கும். ஆனா சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா இது தங்களோட அடையாளம் எங்க அழிக்கப்பட்டுடுமோ அப்படிங்கிற மக்களோட ஆழ்மன பயத்தோட வெளிப்பாடுதான். அந்த பயமும் அடையாளத்தை தக்க வைக்கணுங்கிற தவிப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் வரும்போது ஒருவித அமைதியான பதற்றமா மாறுது இல்லையா? ஆமா, மே மாசம் வந்தாலே அந்த டென்ஷன் ஆரம்பிச்சிடும். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நெருங்கும் போது அங்க நிலைமையே மாறிடுதுன்னு நம்ம கள அறிக்கைகள் சொல்லுது. ஒரு பக்கம் மக்கள் தங்களோட இறந்த உறவுகளுக்கு துக்கம் அனுசரிக்க ரெடியாகிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட், மிலிட்டரி கண்காணிப்பு எல்லாம் அதிகமாக்கப்படுது. ஒரே நிலம், ஒரே ஈவெண்ட். ஆனா 2 தரப்பும் அதை எவ்வளவு நேர்மாறா பாக்குறாங்க பாருங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு.
இந்த மே மாத நிகழ்வுகள் தான் இலங்கையோட போஸ்ட் வார் ரியாலிட்டியோட ஆகப்பெரிய முரண்பாடு. ஒரு ஆக்டிவிஸ்ட் இதை ரொம்ப சிம்பிளா ஆனா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது செக்யூரிட்டி, ஆனா குடும்பங்களுக்கோ இது அவங்களோட கிரீஃப், அதாவது துக்கம். கவர்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி, ஃபேமிலிஸ்க்கு கிரீஃப். ஆமா, கவர்மெண்ட் அங்க ஏதாவது போராட்டம் வெடிக்குமோ, திரும்ப பழைய மாதிரி பிரச்சனை வருமோன்னு பயந்து செக்யூரிட்டியை டைட் பண்றாங்க. ஆனா மக்களோ பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தங்களோட அன்புக்குரியவங்களை நினைச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தணும், கொஞ்சம் கண்ணீர் சிந்தணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த அடிப்படையான துக்கம் அனுசரிக்கிற உரிமையை கூட அரசாங்கம் ஒரு த்ரெட்டா பாக்குது. அதுதான் பெரிய சோகம். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்னே புரிஞ்சுக்கவே முடியாதபடி பயணிக்கிறது தான் அந்த நாட்டு அரசியலோட மிகப்பெரிய சவால். நீங்க சொல்றத கேக்கும்போது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு டெட் எண்ட், அதாவது ஒரு முட்டுச்சந்து தான் இருக்குங்கிற ஃபீல் வருது. உண்மைதான். நாம இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை அலசிட்டோம். ஒரு சின்ன தீ விபத்து எப்படி ராணுவ நினைவுகளை ட்ரிகர் பண்ணுது, செம்மணி புதைக்குழி, மயிலிட்டில வாசல்ல நிக்கிற மக்கள், கடல்ல கஷ்டப்படுற மீனவர்கள், அப்புறம் வெளிநாடு போக துடிக்கிற இளைஞர்கள், இப்படி எல்லாமே எப்படி சைக்கலாஜிக்கலா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். எல்லாமே இன்டர்கனெக்டட் தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாதாரண மனுஷனை டெய்லி ஓட வைக்கிற பொருளாதாரம்னு ஒன்னு இருக்கே. இப்பெல்லாம் இன்டர்நேஷனல் நியூஸ்ல இலங்கையோட எக்கனாமிக் கொலாப்ஸ் பத்தி அதிகமா பேசுறதில்ல. ஆமா, நியூஸ் சைக்கிள் மாறிடுச்சு. IMF ஹெல்ப் பண்ணுது, டூரிசம் திரும்ப வருதுன்னு அஃபிஷியல் டேட்டாலாம் பொருளாதாரம் டெக்னிக்கலா ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுது. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? சாப்பாட்டு விலை அதிகம், சம்பளம் பத்தல. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இருந்து நாம ஃபைனலா என்ன புரிஞ்சுக்கணும்? எக்கனாமிக் டேட்டா எப்பவுமே மேல்தட்டு மக்களை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா சாதாரண மக்களோட ரியாலிட்டி வேற. இத ரொம்ப துல்லியமா விளக்குற ஒரு கோட் நம்ம சோர்ஸ்ல இருக்கு. சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் ரொம்ப சோர்வான குரல்ல சொன்னது இது. கண்ட்ரி மேபி பேப்பர்ல ஸ்டேபிள் ஆகலாம், ஆனா மக்கள் மென்டலி டயர்ட் ஆயிட்டாங்க. மக்கள் மென்டலி டயர்ட் ஆயிட்டாங்க? ஆமா, பேப்பர்ல பொருளாதாரம் வளருதுன்னு சொல்லலாம், ஆனா மக்களோட மனநிலை, பல தசாப்தமா நடந்த போர், நிச்சயமற்ற பாலிடிக்ஸ், அச்சுறுத்தல்கள், அப்புறம் அந்த பொருளாதார வீழ்ச்சி, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த மொத்த சமூகமுமே இப்போ ஒரு வித பேர்ன் அவுட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதுதான் அந்த வார்த்தைகள் காட்டுது. மக்கள் மென்டலி டயர்ட் ஆயிட்டாங்கங்கிற அந்த வரி தான் இன்னைக்கு நாம பேசின மொத்த விஷயத்தோட சாராம்சம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இவ்ளோ நேரம் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆழமான சிந்தனையை நான் வச்சுட்டு போக விரும்புகிறேன். ம். நாம ஆரம்பத்துல ஒரு அஸ்திவாரத்துல விரிசல் விட்ட வீடு பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? போர் முடிஞ்சிடுச்சு, பொருளாதாரம் மீண்டு வருதுன்னு நாம காகிதங்கள்ல ஈஸியா எழுதிடலாம். உடஞ்ச பில்டிங்ஸை திரும்ப கட்டி அதுக்கு மேல பெயிண்ட் கூட அடிச்சிடலாம். ஆமா, அது ரொம்ப சுலபம். ஆனா அந்த மக்களோட மனசுல கண்ணுக்கு தெரியாம ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க அந்த பயத்தை, அவங்க சொந்த நிலத்திலேயே அகதிகள் மாதிரி வாழ்ற அந்த ஃபீலிங்க எந்த ஒரு சட்டத்தாலையும் எந்த அரசாங்க ஆணையாலையும் உடனே சரி பண்ணிட முடியுமா? அதுதான் உண்மையான கேள்வி. ஒரு நாட்டோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது புதுசா ஏர்போர்ட் கட்டுறதுலயோ இல்ல புது ரோடு போடுறதுலயோ கிடையாது. அந்த ரோட்ல நடக்கிற ஒரு சாதாரண மனுஷன் நாம பாதுகாப்பா இருக்கோம், இந்த சிஸ்டம் நமக்கானது அப்படின்னு நம்பணும். ஆனா அந்த நம்பிக்கை வட இலங்கையில இன்னமும் வரல அப்படிங்கறது தான் கசப்பான உண்மை. ரொம்ப ட்ரூ. உடைந்த கட்டிடங்களை கட்டுறதை விட சிதைந்த போன அந்த மக்களோட நம்பிக்கைகளை திரும்ப உருவாக்குறது தானே ஒரு தேசத்தோட உண்மையான மிகப்பெரிய சவால். எந்த டேட்டாவிலையும் அடங்காத இந்த வலிகளை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இந்த தேடல் மூலமா வெறும் நியூஸா மட்டும் பார்த்த பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனித உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சுவாரஸ்யமான தேடல்ல நாம திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி.